அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் மிடில் கிளாஸ். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களாக மிடில் கிளாஸ் வாழ்க்கை குறித்து பல படங்கள் வந்திருக்கு. அந்த வகையில் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிப்பில் கிஷோர் ராமலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்துள்ள மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முனிஷ்காந்த் விஜயலட்சுமி அவங்க ஒரு தம்பதி. அன்றாட வாழ்க்கையை ஒரு 15-20 மாசம் சம்பளத்தில் வாழ்ந்து வருபவர்கள் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிட வேண்டும் என்று போராடி பல வேலைகள் பார்த்து வருகின்றனர். சீட்டு போடுறது, எம்எல்ஏ மாதிரி பல வேலைகள் பார்க்குறாங்க. இதில் முனிஷ்காந்த் தன் கிராமத்துக்கு போய் விவசாயம் செஞ்சு வயலும் வாழ்வுமா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. இவங்க விஜயலட்சுமி இங்கே சென்னையிலேயே சொந்த வீடு கார்னு சென்னையிலே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் விஜயலட்சுமிக்கு தம்பிக்கு திருமணம் வர எப்படியாவது நிறைய மொய் செய்யணும் என்று சொல்ல முனிஷ்காந்த் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்காரு. அந்த நேரத்தில் முனிஷ்காந்த் அவங்க அப்பா ஒரு சேட்டுக்கு சென்னையில் இருக்கும் கடை ஒன்று இலவசமாக கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பல வருடம் கழிச்சு அந்த சேட்டு தன் முதலாளி மகனான முனிஷ்காந்துக்கு ஒரு கோடிக்கு 1 கோடி ரூபா செக் போட்டு கொடுக்குறாரு. கொடுத்த செக்கை வாங்கிக்கிட்டு முனிஷ்காந்த் வரும் வழியில் ஒரு விபத்து. அந்த ஆக்சிடென்ட்டில் அந்த செக்கு காணா போயிடுது. பல கனவுகளோடு செக்கை வாங்கி வந்த முனிஷ்காந்த் என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் என்னாச்சு, 1 கோடி செக்கு கிடைச்சிதா இல்லையா, இவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்ததா இல்லையா, கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாக தான் இருந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. முனிஷ்காந்த் விஜயலட்சுமி இருவருமே கேரக்டர்களாகவே வாழ்ந்திருக்காங்க. முனிஷ்காந்த் பொறுமை, விஜயலட்சுமி கோபம் என 2 குணாதிசயம் அவர்களோட கதாபாத்திரங்களாக உருவாக்கியது சூப்பர். தன்னுடைய கம்பெனியில் குறைவான சம்பளம், ஒரு தனியார் கம்பெனியில் குறைவான சம்பளம் வாங்கிட்டு சென்னையில் தடுமாறி குடும்பம் நடத்தும் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு பூர்வீக சொத்து வழியாக 1 கோடி செக்கு கிடைக்குது. அதை செய்யலாம் இதை செய்யலான்னு பல கனவுகள் கண்டு கொண்டிருக்கும் நிலையில் பெயர் எழுதப்படாத அந்த செக்கு தொலைஞ்சு போயிடுது. அந்த செக்கு கொடுத்தது யாரு, தொலைந்தது எப்படி, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்பதுதான் கிஷோர் ராமலிங்கம் இயக்கியிருக்கும் மிடில் கிளாஸ் படத்தோட மொத்த கதையை. தலைப்புக்கு ஏற்ற மிடில் கிளாஸ் குடும்பங்களின் மனநிலை, பொருளாதார நிலை, அவர்களின் எதிர்பார்ப்புகள், திடீரென 1 கோடி வந்தால் இவர்கள் ஆடுகிற ஆட்டம், அதை இழக்கும் போது அவர்கள் படுகிற பாடு என பல்வேறு விஷயங்களை உணர்வுபூர்வமாக மிடில் கிளாஸ் மக்களின் பார்வையில் சொல்லியிருக்காரு இயக்குனர். மரகத நாணயம் உள்ளிட்ட சில படங்களை தயாரித்துள்ள ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரித்துள்ளது இந்த படத்தை. அன்பான மனைவி, அழகான 2 குழந்தைகள், கிராமத்து குணம், நண்பர்களுடன் அரட்டை, சொந்த ஊர் கனவு என நடுத்தர வயது மிடில் கிளாஸ் மனிதனாகவே வாழ்ந்திருக்காரு முனிஷ்காந்த். அவர் கதையின் நாயகன் என்றாலும் ஓவர் பில்டப் ஹீரோயிசம் இல்லாமல் கதையோடு கேரக்டராகவே பயணித்திருக்காரு. அடிக்கடி கோபப்படும் மனைவியாக விஜயலட்சுமியிடம் திட்டு வாங்குவது, சொந்த ஊர் விவசாயம் செய்ய வேண்டும் என கனவு காண்பது என சராசரி வாழ்க்கை வாழ்பவருக்கு அவங்க அப்பா மூலமா ஒரு உயில் மூலமாக 1 கோடி பணம் செக்காக கிடைக்க அதை தொலைத்துவிட்டு அவர் படுகிற பாடுதான் படத்தின் உயிர். பெயர் எழுதப்படாத அந்த செக்கை எப்படி தொலைத்தேன் என்று நண்பர்களுடன் அலையும் போது நம் மனசே தவிக்குது. அவருக்கு எப்படியாவது அந்த செக்கு கிடைச்சிடணும்னு. கடைசியில் சில விஷயங்கள் மூலம் இதுதான் வாழ்க்கை என புரிந்து கொண்டு அவர் மாறுவது சூப்பர். அந்த சில நிமிடங்கள் படத்தில் ஒரு ஃபீல் குட் மூவியாக மாற்றிருக்கு. கதை நாயகனாக முனிஷ்காந்த் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. அன்புராணி என்ற கேரக்டரில் பணம் சம்பாதிக்க துடிக்கிற கேரக்டரில் விஜயலட்சுமி பின்னி படம் எடுத்திருக்காங்க. உணர்ச்சி வசப்படுகிற வார்த்தைகள், கணவருடன் அவர் போடுகிற சண்டை என ஒரு நடுத்தர குடும்ப தலைவியை நினைவுபடுத்துது அவங்களோட கேரக்டர். ஒரு மிடில் கிளாஸ் குரல், அதே மாதிரி உடை, மேனரிசம் எல்லாமே விஜயலட்சுமிக்கு நல்லாவே செட் ஆகி இருக்கு. இந்த படத்தோட பலமே முனிஷ்காந்த் விஜயலட்சுமி 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான். செக்கு கண்டுபிடிக்க உதவுகிற கேரக்டர்ல ராதா ரவி நடிச்சிருக்காரு.
மாளவிகா அவினாஷ் அவங்க ஒரு டாக்டராக நடிச்சிருக்காங்க. கோடாங்கி வடிவேலு, குரேசி அந்த 2 குழந்தைகள் என எல்லோரும் தங்களுக்கான கேரக்டரை சிறப்பாக செய்திருக்காங்க. படத்துக்கு வலு சேர்த்திருக்காங்க. பிளாஷ்பேக் காட்சியில் வரும் வேல ராமூர்த்தி அவர் செய்கிற சில வசனங்கள், பேசுகிற டயலாக் எல்லாமே நல்ல ஒரு படிப்பினை. குடும்ப கதை என்பதால சினிமா தனம் சீரியல் தனம் வருவதே தவிர்க்க முடியல. 1 கோடி செக்கு கிடைக்க மாற்று வழியே இல்லையா, ஏன் இவ்வளவு கலாபுரம் என கேட்க தோன்றுகிறது. சில சீன்கள் நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படி சில மைனஸ் இருந்தாலும் கிளைமேக்ஸில் காட்சி நெருங்கும் போது ஒரு ஃபீல் குட் மூவியாக நமக்கு ஒரு ஃபீல் குட்டை கொடுக்குது. பணத்துக்கு ஆசைப்படாத மனிதர்கள் இருக்கிறார்களா, ஒரு இடத்தில் மனிதநேயம் இருக்கிறது என்ற பார்வை வருகிறது. சுதர்சன சீனிவாசன் ஒளிப்பதிவு நிகழ்கால வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்குது. பிரணவ் முனிராஜ் இசை படத்தை விறுவிறுப்பாக்குகிறது. தொலைந்து போன 1 கோடி ரூபாய் செக்கை கண்டுபிடிக்கும் மிடில் கிளாஸ் குடும்ப கதை என்றாலும் அதற்குள் மனிதநேயம், நுட்பமான உணர்வுகள், பணக்கார ஏழை மக்களின் எண்ண ஓட்டங்கள், நண்பர்கள், முகம் அறியாதவர்களின் நல்ல குணம், பணத்தின் மதிப்பு, நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கை என பல விடயங்களை ஒவ்வொரு சீன்கள் வழியாக கடத்தி ஒருவித பாசிட்டிவ் எண்ணத்தை வளர்த்திருக்காரு இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம். இந்த படத்தில் கடைசி அரை மணி நேர சீன்கள் அப்படி ஒரு நிம்மதியான நம்பிக்கையை தருகிறது. ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.